உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அம்மா, என்ன நடக்குது? மாம், என்ன நடக்குது இங்க? குஷி, குஷி, கண்ணை திற குஷி. குஷி, ப்ளீஸ். குஷி, குஷி, எதுவும் ஆகல உனக்கு. நாங்க உனக்கு எதுவும் ஆக விட மாட்டோம். குஷி, குஷி, உனக்கு ஒன்றும் ஆகாது. ப்ளீஸ் கண்ணை திற குஷி. உனக்கு ஏதாவது பண்ணுங்க. நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இந்த குஷி உயிர் பொழைக்கவே மாட்டா. இப்ப பாரு, குஷி ஓவர். இப்ப அவ கூடவே நீங்க 2 பேரும் கூட ஓவர் அண்ட் அவுட். டாக்டர், டாக்டர், டாக்டர் சார், டாக்டர், டாக்டர் சார் எங்க? டாக்டர், டாக்டர், குஷிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. கார் இடிச்சிட்டு போயிட்டாங்க. கீழே விழுந்து ரத்தமா கொட்டது. குழந்தைக்கு ஏதாவது பண்ணுங்க டாக்டர். குழந்தைய ஸ்ட்ரக்சர்ல படுக்க வைங்க. நாங்க எல்லா முயற்சியும் பண்றோம். டாக்டர், குஷி, குஷி, எதுவும் ஆகாது உனக்கு. நாங்க எதுவும் உனக்கு ஆக விட மாட்டோம். நான் இருக்கேன், அப்பா இருக்காரு, உனக்கு எதுவும் ஆகாது. நீ கவலைப்படாத. டாக்டர் சார் உன்னை காப்பாத்திடுவாரு. உனக்கு எதுவும் ஆகாதுமா. டாக்டர் சார் ஏதாவது பண்ணுங்க. எங்க குஷியை காப்பாத்துங்க. எப்படியாவது குணப்படுத்துங்க. ஏதாவது பண்ணுங்க. குழந்தைங்க நல்லா வளரணும், இந்த உலகத்தை புரிஞ்சுக்கணும்னா நாம அவங்கள தனியா வெளியில அனுப்பிதானே ஆகணும். அந்த மாதிரி ஒரு சமயத்துல ஒருவேளை நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்டுச்சுன்னா அது நம்மள பலவீனப்படுத்தும். நம்ம மனசு சுக்குநூறா உடைச்சிரும். ஆனா ஒண்ணு மட்டும் நீ புரிஞ்சுக்கணும். ஒரு தாயால மட்டும்தான் தன்னோட குழந்தைக்காக எப்பேற்பட்ட ஆபத்தையும் எதிர்த்து போராட முடியும். தன்னோட குட்டியை காப்பாத்துறதுக்காக ஒரு ஆடு கூட சிங்கத்துக்கு முன்னாடி தைரியமா நெஞ்ச நிமித்திட்டு நிக்கும். இத பாரு துளசி, இந்த நேரத்துல நீ மனசுடைஞ்சு போயிடக்கூடாது. குஷிய பத்தி நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. குஷிக்கு 2வது அம்மாவா கிடைச்சிருக்காளே அந்த ராதாவை பத்தி யோசி. மோகனை பத்தி யோசிச்சு பாரு. அவங்க எல்லாரையும் நீதனமா பாத்துக்கணும். எப்படி இவ்வளவு நாளா மனசு நிம்மதி இல்லாம நீ அலைஞ்சிட்டு இருக்கியோ அப்படிதான் ராதாவும் இப்ப மனசு நிம்மதி இல்லாம அங்க உட்காந்துகிட்டு இருப்பா. என்னோட மோகன் பாவம், என்னோட மோகன் இதெல்லாம் பார்த்து என்ன நிலைமையில இருக்கான்னு தெரியல.
குஷி மேல மோகன் தன்னோட உயிரையே வச்சிருக்கான். நீ இறந்து போனதுக்கு அப்புறமா ராதா எங்க வாழ்க்கைக்குள்ள வரதுக்கு முன்னாடி மோகன் தன்னோட வாழ்க்கைய முழுக்க முழுக்க குஷிக்காக மட்டும்தான் வாழ்ந்துகிட்டு இருந்தான். அப்புறம் அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் குஷிக்கும் அவனுக்கும் உள்ள உறவே சரியாச்சு. ரொம்ப காலத்துக்கு அப்புறம் குஷி தான் வாயால மோகன அப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சா. ஆனா இப்போ என் பிள்ளைக்கு யாரங்க ஆறுதல் சொல்லுவா? என் மோகனோட நிலைமை இப்ப எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலையே. ராதாவும் உடைஞ்சு போயிருப்பா. அம்மாடி துளசி, உன்னோட மோகனுக்கும் ராதாவுக்கும் நீதாம்மா பக்க துணையா இருக்கணும். உன்னோட குஷிக்கும் கடவுள் மாதிரி நீதான் துணையா இருக்கணும். ராதாவுக்கு நீதான் தோள் கொடுக்கணும். இந்த நேரத்துல நீ தைரியமா இருக்க வேண்டியது அவசியம் துளசி. பிளீஸ், தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இரு பிளீஸ். அம்மா, நீங்க சொல்றது ரொம்ப கரெக்டுமா. ஏன் மோகனுக்கு நான் தான் துணையா இருக்கணும். அப்புறம் என் குஷிக்கு என் பொண்ணு கிட்ட நான் இப்ப போகணுமா? நான் உடனே ராதா கிட்ட கிளம்புறேன். கடவுளே, நாங்க என்ன தப்பு செஞ்சோம்னு சொல்லி எங்க குடும்பத்தை இப்படி அடுக்கடுக்கா சோதிக்கிற. குஷி இப்போ எந்த நிலைமையில இருக்கான்னு தெரியல. மோனையா, நீ குஷியோட நிலைமைய பாத்தியா? எல்லாம் என் கண்ணு முன்னாடி நடந்து நான் எதுவும் பண்ண முடியாம நின்ன. நான் எதுக்குமே லாயக்கு இல்லாதவர். அதான் நான் எதுக்குமே லாயக்கு இல்லாதவர். இல்ல மோனையா, யார் அப்படி சொன்னது? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. துளசிக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? அவகிட்ட நான் என்னன்னு சொல்லுவேன்? குஷி என்னால பாத்துக்க முடியலன்னு சொல்லுவானா? அவளை பாத்துக்க முடியல, என்னால ப்ரொடெக்ட் பண்ண முடியலன்னா நான் தோத்துட்டேன் ராதா. இல்ல மோனையா, தோத்தது நான் தான். நீங்க தோத்து போகல, நான் தான் தோத்துட்டேன். இன்னைக்கு நான் தோத்துட்டேன். என்னோட தாய் பாசம் தோத்துடுச்சு மோனையா. இல்ல ராதா, இதுல உன்னோட தப்பு எதுவும் இல்ல. நீ எதுவும் பண்ணல. நீ அப்படிலாம் பேசாத. எல்லா தப்பும் என்னோடதுதான். எல்லாம் நான் பண்ண தப்புதான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.